Welcome to VL Academy. In the video, issue forfeiture and reissue of shares chapter other exercise problem number 56 பார்க்கப்போறோம். இதுதான் கடைசி problem இந்த chapterலயே and இந்த problem வந்து page number 1.125ல இருக்கு. So இந்த problem பாத்தீங்க அப்படின்னா விஜய் அண்ட் கோ லிமிடெட்ல வந்து 20,000 equity shares தான் maximum அவங்க issue பண்ணணும். பட் எவ்வளோ ஷேர்ஸ்க்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் ரிசீவ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 32,000 ஷேர்ஸ். அதில் வந்து 6,000 ஷேர்ஸை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அப்போ பேலன்ஸ் எவ்வளோ ஷேர்ஸ் இருக்கும்? 32 minus 6 26 ஷேர்ஸ் இருக்கும். ஸோ அந்த 26 ஷேர்ஸில் 8 ஷேர்ஸ்க்கு வந்து ஃபுல் அலாட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த 26 minus 8 அப்படின்னு போட்டோம்னா 18 ஷேர்ஸ் பேலன்ஸ் இருக்கு. ஸோ 18 ஷேர்ஸில் இந்த 20 ஷேர்ஸில் 8 ஷேர்ஸ் ஆல்ரெடி அலாட்டடு. இப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 12,000 ஷேர்ஸ். அப்போது இந்த 18 ஷேர்ஸில் 12,000 ஷேர்ஸ் அலாட் பண்ணியிருக்காங்க ப்ரோரேட்டா பேசிஸில். ஓகே, தட் யூ கீப் இன் மைண்ட். நம்ம ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணுறப்போ உங்களுக்கு இன்னும் கிளியராக ஒர்க் அவுட் புரியும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் ஹோல்டிங் 20 shares to whom full allotment was made fail to pay the allotment money. So 20 shares full allotment கொடுத்தவங்களுக்கு வந்து allotment money pay பண்ணல. ஏன் இதை மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க கிட்ட எக்ஸஸாக அலாட்மெண்ட் மணி எதுவும் இருக்காது. ஐ மீன் ஷேர் அப்ளிகேஷன் வந்து எக்ஸஸ் ஷேர்ஸ் எதுவுமே அவங்க அப்ளை பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு தான் இதை தனியாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அனதர் ஷேர் ஹோல்டர் ஹோல்டிங் 40 shares to whom ப்ரோரேட்டா அலாட்மெண்ட் வாஸ் மேட் ஆல்சோ ஃபெயில் டு பே தி அலாட்மெண்ட் மணி. ஸோ இப்போது இவருக்கான கால்குலேஷனுங்கிறது மாறும். ஸோ அது நம்ம ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணுறப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் ஆன் கால் தேர் வாஸ் அ ஃபர்தர் டிஃபால்ட் இன் 60 shares in addition. So first call பண்ணிட்டாங்க, பண்ணியும் அந்த சமயத்தில் ஒரு 60 shares pay பண்ணல. ஓகே, ஸோ 60 sharesக்கான கால் மணி they didn't pay. ஸோ எல்லா ஷேர்ஸையும் அவங்க அந்த ஃபைனல் கால் முடிச்சதுக்கப்புறம் forfeit பண்ணிட்டாங்க. forfeit பண்ணிட்டு the first batch of 60 shares அப்படிங்கிறது என்னது? 20 shares full allotment, 40 shares pro rata basisல இருக்கிறதையும் சேர்த்து 60 shares reissue பண்ணியிருக்காங்க for 8 rupees per share. So இதுக்கான journal entries நம்ம பார்க்கணும். Let's see how to journalize this. ஸோ நான் உங்களுக்கு எல்லா ப்ராப்ளம்க்கும் சொல்கிறதா ஒரு இமேஜினரி பிக்சர் வச்சுக்கோங்க. மெயின் பாக்ஸ், தட் இஸ் ஷேர் கேபிட்டல் பாக்ஸு, அதுக்கு கீழே நிறைய சப் கேட்டகரி பாக்ஸஸ் இருக்கும். அதாவது ஷேர் அப்ளிகேஷன் பாக்ஸு, ஷேர் அலாட்மெண்ட் பாக்ஸ், ஃபர்ஸ்ட் கால் பாக்ஸ் அண்ட் செக்யூரிட்டி ப்ரீமியம் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி தனியாக எல்லாமே சப்டிவிஷனாக வரணும் ஷேர் கேபிட்டலுக்கு கீழே. ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட். ஸோ கேஷ் இஸ் கம்மிங் இன்சைட், அதனால் அதை டெபிட் பண்ணியிருக்கோம். அண்ட் அந்த கேஷ் எந்த பாக்ஸ்குள்ளே போகுதோ அந்த பாக்ஸோட நேமை தான் இங்கே நம்ம மென்ஷன் பண்ணோம். ஸோ இந்த 96,000, அதாவது 32,000 ஷேர்ஸ் இன்ட்டு 3 rupees, அது வந்து ஷேர் அப்ளிகேஷன் பாக்ஸ்குள்ளே போகுது, அதனால் அதை கிரெடிட் பண்ணியிருக்கோம். இப்போ ஷேர் அப்ளிகேஷன் பாக்ஸில் 96,000 rupees இருக்குது. அப்போது ஷேர் அப்ளிகேஷன் பாக்ஸில் இருக்கிற 96,000லேருந்து எவ்வளோ ருபீஸ் ஷேர் கேபிட்டல் பாக்ஸில் எடுத்து போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60,000 rupees எடுத்து போடணும். ஏன்னா மேக்ஸிமம் 20,000 ஷேர்ஸ் தான் இஷ்யூ பண்ணணும். ஸோ 20,000 ஷேர்ஸ்க்கான அப்ளிகேஷன் மணி தான் இந்த 60,000 rupees. ஸோ ஷேர் அப்ளிகேஷன் பாக்ஸில் இருக்குது, தட் இஸ் இன்சைட் தி ஷேர் அப்ளிகேஷன் பாக்ஸ், அதனால அதை டெபிட் பண்ணியிருக்கோம். வேர் இட் வில் கோ டு தி ஷேர் கேபிட்டல் பாக்ஸ், அதனால ஷேர் கேபிட்டலை கிரெடிட் பண்ணியிருக்கோம். அடுத்தது இப்போ ஷேர் அப்ளிகேஷன் பாக்ஸில் 96,000லேருந்து 60,000 எடுத்து ஷேர் கேபிட்டல் பாக்ஸில் போட்டோம். அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 36,000 rupees இருக்குமா? அந்த 36,000 தான் இங்கே டெபிட் பண்ணியிருக்கோம் ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட், விச் இஸ் இன்சைட் தி ஷேர் அப்ளிகேஷன் பாக்ஸ், அதனால அதை டெபிட் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த 36,000 எங்கே போகும்? டு பேங்க் அக்கௌண்ட். 6,000 ஷேர்ஸை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களா? ஸோ 6,000 into 3, 18,000 rupees வந்து நாம் ரிஜெக்ட் பண்ணி அந்த ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுத்துட்டோம். ஐ மீன் ஷேர் அப்ளை பண்ண அந்த பப்ளிக்கு நாம் திருப்பி கொடுத்துட்டோம். ஸோ கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஸோ இங்கே கேஷ் இஸ் கோயிங் அவுட், ஸோ அதனால டு பேங்க் அக்கௌண்ட் போட்டிருக்கோம். அடுத்தது வந்து 6,000 ஷேர்ஸ்க்கான 3 rupees, 6,000 எக்ஸஸாக இருக்குது. ஸோ அந்த 6,000க்கான 3 rupees வந்து ஷேர் அலாட்மெண்ட் பாக்ஸில் எடுத்து போடுறோம். ஸோ 18,000 rupees. ஓகே, ஸோ அதுதான் அதுக்கான என்ட்ரி. அதாவது ஷேர் அப்ளிகேஷன் பாக்ஸ்லேருந்து ஷேர் அலாட்மெண்ட்க்கும் பப்ளிக்கும் கொடுக்குற அந்த டிரான்சாக்ஷனுக்கான ஜேர்னல் என்ட்ரி தான் இது.
ஸோ அடுத்தது நம்ம எவ்வளோ அலாட்மெண்ட் மணி கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான கேல்குலேஷன் தான். ஸோ டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ நம்ம கலெக்ட் பண்ணணும் அப்படின்னா 20,000 ஷேர்ஸ்க்கு 4 rupeesனா 80 rupees நம்ம கலெக்ட் பண்ண வேண்டியது. பட் ஆல்ரெடி நம்ம ஷேர் அப்ளிகேஷன்லேருந்து 18,000 rupees ஷேர் அலாட்மெண்ட் பாக்ஸில் தூக்கி போட்டிருக்கோம். ஸோ அந்த 18,000 லெஸ் பண்ணோம் அப்படின்னா 62,000 நம்ம கலெக்ட் பண்ணால் போதும். பட் என்னென்னா ப்ரோரேட்டா பேசிஸில் நம்ம அலாட் பண்ண 40 ஷேர்ஸ்க்கு வந்து அலாட்மெண்ட் மணி வரல. ஓகே, அப்போ இங்கே ப்ரோரேட்டா பேசிஸ் அப்படின்னா இஃப் அலாட்டட் 12,000 ஷேர்ஸ், அதாவது ஆல்ரெடி 8,000 ஷேர்ஸ் ஃபுல்லி அலாட்டட் அவுட் ஆஃப் 20,000 ஷேர்ஸ், அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 12,000 ஷேர்ஸ் தான். ஸோ 12,000 ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுற இடத்துல நமக்கு வந்து எவ்வளோ ஷேர்ஸ் அப்ளிகேஷன் ஃபார்ம் ரிசீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 18,000 ஷேர்ஸ். அது எப்படி வந்ததுன்னா டோட்டலாக 32,000க்கான ஷேர் அப்ளிகேஷன் ஃபார்ம் நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஓகே, அந்த 32,000ல் 8,000 வந்து ஃபுல்லி அலாட்டட். ஸோ அதையும் லெஸ் பண்ணோம் அப்படின்னா அதையும் லெஸ் பண்ணிவிட்டு 6,000 ஃபுல்லி ரிஜெக்டட். ஸோ இப்போ அந்த ரெண்டு வேல்யூவையும் லெஸ் பண்ணுறப்போ வில் கெட் 18,000 ஷேர்ஸ். ஸோ 12,000 ஷேர்ஸ் அப்ளை பண்ண வேண்டிய இடத்துல 18,000 ஷேர்ஸ்க்கான அப்ளிகேஷன் வந்து நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம். அப்போ 40 ஷேர்ஸ் அலாட் பண்ணியிருந்தால் நம்ம எவ்வளோ ஷேர்ஸ் ரிசீவ் பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா that is 18,000 divided by 12,000 into 40 is equal to 60 shares. So 60 sharesக்கான application form அவர் கொடுத்திருப்பாரு. So அப்போ surplus money on application of S is 60 shares minus 40 shares into 3 rupees. So அது 60 rupees. So excess இருக்கிறது எவ்வளோ? 60 rupees excess இருக்கு. Okay, and therefore the amount due on allotment வந்து 40 shares into 4 rupees. So allotment money 40 shares into 4 rupees plus 20 shares into 4 rupees. ஏன்னா இந்த 20 shares வந்து fully allotted. இது ஒரு ஷேர் ஹோல்டர் அலாட்மெண்ட் மணி பே பண்ணல. அப்போ ஃபுல்லி அலாட்டட் அப்படிங்கிறப்ப அவர் வந்து 20 ஷேர்ஸ் தான் அப்ளை பண்ணியிருப்பாரு, 20 ஷேர்ஸும் அலாட் பண்ணியாச்சு. பட் இங்கே வந்து இவர் 60 ஷேர்ஸ் அப்ளை பண்ணி 40 ஷேர்ஸ் தான் அலாட் ஆயிருக்கு ப்ரோரேட்டா பேசிஸ் அப்படிங்கிறதுனால. அதனால 40 ஷேர்ஸ் into 4 rupees plus 20 shares into 4 rupees, that is 240 rupees. Okay, so அந்த 240 rupeesல ப்ரோரேட்டா பேசிஸ்ல அப்ளை பண்ணதுனால 60 rupees excess இருக்கு. ஸோ அந்த 60 rupees லெஸ் பண்ணோம்னா will get 180 rupees. ஸோ அந்த 180 rupeesம் லெஸ் பண்ணோம்னா the final amount which we supposed to receive for allotment is 61,820 rupees. So இப்போ நாம எவ்வளோ அமௌண்ட் ஆக்சுவலாக ரிசீவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான என்ட்ரி தான் இது. ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் பாக்ஸ்க்குள்ள 80,000 rupees இருக்கணும். அந்த 80,000ல ஷேர் கேபிட்டல் பாக்ஸ்க்கு 40,000 rupees போகணும், செக்யூரிட்டி ப்ரீமியம் பாக்ஸ்க்கு 40,000 rupees போகணும். ஸோ டெபிட் வாட் இஸ் இன்சைட். ஸோ எவ்வளோ அமௌண்ட் இந்த பாக்ஸ்க்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறது தான் டெபிட் பண்ணியிருக்கோம். அண்ட் வேர் இட் ஹேஸ் டு கோ அண்ட் ஹவு மச் அமௌண்ட் இட் ஹேஸ் டு கோ அப்படிங்கிறது தான் கிரெடிட் பண்ணியிருக்கோம். தட் இஸ் ஷேர் கேபிட்டல் அண்ட் செக்யூரிட்டி ப்ரீமியம். அடுத்தது எவ்வளோ அமௌண்ட் ரிசீவ் பண்ணோம்? அவுட் ஆஃப் 80,000 we have collected only 61,820 rupees. அதுக்கான ஒர்க்கிங் நோட்டு தான் நம்ம ப்ரீவியஸாக பண்ணியிருக்கோம். ஸோ பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு டெபிட் வாட் கம்ஸ் இன். ஸோ இங்கே கேஷ் நமக்கு உள்ளே வருது, அதனால் அதை டெபிட் பண்ணியிருக்கோம். அண்ட் அந்த கேஷ் எந்த பாக்ஸ்க்குள்ளே போகுதோ அதை நாம் கிரெடிட் பண்ணோம். ஸோ எங்கே போகும்? ஷேர் அலாட்மெண்ட் பாக்ஸ்க்குள்ளே போகும், அதனால் அதை கிரெடிட் பண்ணியிருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் என்ட்ரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கால் ரிசீவபிள். இங்கே ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் ஒன்று தான். Final call is of 5 rupees. So share final call account data to share capital account. So in the share final call box குள்ள இருக்க வேண்டிய amount 1 lakh rupees and share final call boxல இருந்து share capital boxக்கு எவ்வளோ போகணும்னா அதே 1 lakh rupees தான். ஓகே, ஸோ நம்ம ஃபைனல் கால் வேல்யூ 1 lakh rupees நம்ம ரிசீவ் பண்ணணும். ஸோ அதுக்கான என்ட்ரி நம்ம போட்டோம். பட் எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா only for 19,880 shares. That is rupees 5 per share. So we are receiving 99,400 rupees. அந்த கேஷ் உள்ள வருது பிஸ்னஸ்க்குள்ளே. ஸோ அதனால் பேங்க் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணியிருக்கோம். அண்ட் அதை வந்து எந்த பாக்ஸ்க்குள்ளே போடுவோம்? ஷேர் ஃபைனல் கால் பாக்ஸ்க்குள்ளே நம்ம போடுவோம். ஸோ ஃபைனல் கால் பாக்ஸில் 99,400 rupees இருக்குது. இது எப்படி 19,880 ஷேர்ஸ் வந்தது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு 20 ஷேர்ஸ் ஆன் ப்ரோரேட்டா பேசிஸ், அவங்களும் அப்ளிகேஷன் மணியே பே பண்ணல. அண்ட் 40 ஷேர்ஸ் 20 ஷேர்ஸ் வந்து ஃபுல்லி அலாட்டட் அண்ட் 40 ஷேர்ஸ் வந்து ப்ரோரேட்டா பேசிஸில்
அதுக்கப்புறம் திரும்ப ஃபைனல் கால்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 60 ஷேர்ஸ் அவங்களும் பே பண்ணல. ஸோ 60 + 40 + 20 is 120 shares altogether. ஸோ அந்த 120 shares போக பேலன்ஸ் ஷேர்ஸ்க்கு தான் நமக்கு ஃபைனல் கால் மணி நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஓகே, அண்ட் தி அதர் ஜேர்னல் என்ட்ரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 120 ஷேர்ஸும் ஃபோர்ஃபீட் பண்ணிட்டாங்க. ஓகே, அந்த ஃபோர்ஃபீட் பண்ணதுக்கான ஜேர்னல் என்ட்ரி தான் அது. ஃபோர்ஃபீட் மீன்ஸ் கேன்சலிங் தோஸ் ஷேர்ஸ். அப்போது நாங்கள் 20 ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணணும்னு சொல்ல மாட்டாங்க, 19,880 ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான் சொல்லுவாங்க. பேலன்ஸ் ஷேர்ஸ் வந்து திரும்ப ரீஇஷ்யூ பண்ணால் மட்டும்தான் ரீஇஷ்யூட் அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகே, ஸோ அப்படி இங்கே ஃபோர்ஃபீட் பண்ணதுக்கான என்ட்ரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேர் கேபிட்டல் பாக்ஸில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கணுமோ அதை டெபிட் பண்ணணும், அண்ட் எவ்வளோ அமௌண்ட் நமக்கு வரல அண்ட் எவ்வளோ அமௌண்ட் உள்ளேருந்து வெளியில் போகணும் அப்படிங்கிறதையும் நாம் இங்கே கிரெடிட் பண்ணணும். ஓகே, இப்போ ஆல்ரெடி ஷேர் கேபிட்டல் பாக்ஸில் எவ்வளோ இருக்கணும், 120 shares forfeit ஆயிருக்கு. ஸோ 120 shares into 10 rupees is 1,200 rupees. இங்கே செக்யூரிட்டி ப்ரீமியம் வராது, அதுக்கு தனி பாக்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ எவ்வளோ அமௌண்ட் நமக்கு வரல டு ஷேர் அலாட்மெண்ட், அது 60 ஷேர்ஸ்க்கு தான் நமக்கு வரல. ஓகே, அந்த 20 + 40 அந்த 60 ஷேர்ஸ்க்கு தான் நமக்கு ஷேர் அலாட்மெண்ட் பண்ணி வரல. ஸோ 60 shares into 4 rupees is 240 rupees. அடுத்தது ஷேர் ஃபைனல் கால் பார்த்தீங்கன்னா 120 ஷேர்ஸ்க்குமே வரல. ஸோ 120 into 3 அது 360 rupees. அடுத்தது எவ்வளோ அமௌண்ட்டு தான் நம்ம பிஸ்னஸ்குள்ளே இருக்குது இந்த 120 ஷேர்ஸில் அப்படின்னு பார்த்தோம்னா 60 ஷேர்ஸ் வந்து 3 rupees, அதாவது அந்த அப்ளிகேஷன் மணி மட்டும்தான் பே பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால 60 into 3 180 rupees ப்ளஸ் அடுத்த 60 ஷேர்ஸ்க்கு வந்து அப்ளிகேஷன் மணியும் பே பண்ணியிருக்காங்க, அலாட்மெண்ட் மணியும் பே பண்ணியிருக்காங்க, பட் ஃபைனல் கால் மணி மட்டும் பே பண்ணல. அப்போ இந்த அப்ளிகேஷன் மணியும் அலாட்மெண்ட் மணியும் ஆட் பண்ணோன்னா வில் கெட் 7 rupees. ஸோ 60 shares into 7 rupees. ஸோ அதையும் இந்த 180 rupees-யும் ஆட் பண்ணோன்னா வில் கெட் 600 rupees. ஆல் டுகெதர் 1,200. ஓகே, ஸோ அடுத்தது வந்து எவ்வளோ அமௌண்ட் கேபிட்டல் ரிசர்வ்க்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். எப்போவுமே கேபிட்டல் ரிசர்வ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்போ நீங்கள் எவ்வளோ ஷேர்ஸ் வந்து ஃபோர்ஃபீட் ஆனதுலேருந்து ரீஇஷ்யூ பண்ணியிருக்காங்களோ அவ்வளோ ஷேர்ஸ்க்கான கால்குலேஷன்ஸ் மட்டும்தான் எடுக்கணும். அவ்வளோ ஷேர்ஸ்க்கான அந்த எக்ஸஸ் அமௌண்ட் ஷேர் கேபிட்டல் பாக்ஸில் இருக்கிறத மட்டும்தான் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். ஸோ அப்படி இருக்கிறப்போ இங்கே வந்து டோட்டல் ஃபோர்ஃபீட்டட் மணி ஆன் 60 shares, ஏன்னா 60 shares தான் ரீஇஷ்யூ பண்ணியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட்டு 20 shares வந்து forfeited on full allotment, அதனால அதனோட அப்ளிகேஷன் மணி மட்டும்தான் இங்கே இருக்கும். அடுத்த 40 shares forfeited on pro rata basis. அப்போது அவங்க எவ்வளோ ஷேர்ஸ் அப்ளிகேஷன் மணி கொடுத்துருக்காங்க, 60 ஷேர்ஸ்க்கான அப்ளிகேஷன் மணி கொடுத்துருக்காங்க, அவங்களும் வந்து அலாட்மெண்ட் மணி பே பண்ணல. ஸோ 60 into 3 180 rupees. இப்போது இதை டோட்டல் பண்ணோன்னா வில் கெட் 240 rupees. இப்போ டிஸ்கவுண்ட் அலவுட் ஆன் ரீஇஷ்யூ ஆஃப் ஃபோர்ஃபீட்டட் ஷேர்ஸ். ஸோ ரீஇஷ்யூ பண்ணப்போ எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்களோ அதே இதில் லெஸ் பண்ணணும். ஏன்னா ஷேர் கேபிட்டல் பாக்ஸுக்கு எக்ஸாக்டாக எவ்வளோ போகணும், 60 shares into 10 600 rupees போகணும். ஓகே, அப்போ இங்கே எவ்வளோ போயிருக்கு, 60 shares into 8 rupees 480 rupees தான் போயிருக்கு. அப்போ இங்கேருந்து தான் நம்ம 120 rupees எடுத்து அதை பேலன்ஸ் பண்ணணும். ஸோ அப்படி அந்த 120 rupees லெஸ் பண்ணணும்னா பேலன்ஸ் 120 rupees தான் கேபிட்டல் ரிசர்வ்க்கு போகும். ஓகே, ஸோ இந்த ஜேர்னல் என்ட்ரி வந்து ரீஇஷ்யூ பண்ணதுக்கும் அண்ட் கேபிட்டல் ரிசர்வ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கும். ஸோ ரீஇஷ்யூ பண்ணுறப்போ how much amount we have received, only 480 rupees, that is 60 shares into 8 rupees. ஸோ அதை பேங்க் அக்கௌண்ட்னு போயிருக்கும், டெபிட் வாட் கம்ஸ் இன். அண்ட் அகெயின் ஃபோர்ஃபீச்சர் பாக்ஸில் இருந்து நம்ம எவ்வளோ அமௌண்ட் இங்கே கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 180 rupees. ஸோ இந்த ரெண்டு வேல்யூவும் எந்த பாக்ஸுக்கு போய் சேரணும், ஷேர் கேபிட்டல் பாக்ஸில் போய் சேரணும். ஓகே, எவ்வளோனா 600 rupees. ஸோ அதனால ஷேர் கேபிட்டல் இங்கே கிரெடிட் பண்ணியிருக்கோம். அண்ட் த நெக்ஸ்ட் என்ட்ரி இஸ் ஃபோர்ஃபீச்சர் ஷேர்ஸ் அக்கௌண்ட். ஸோ இங்கே ஃபோர்ஃபீச்சர் ஷேர்ஸ் பாக்ஸ்க்குள்ளே இந்த 120 rupees இருக்குது. இந்த 120 rupees எடுத்து கேபிட்டல் ரிசர்வ் பாக்ஸில் நம்ம போடணும். ஓகே, அண்ட் ஃபோர்ஃபீச்சர் ஷேர்ஸில் இன்னும் அமௌண்ட் இருக்கும், ஏன்னா அது வந்து ரீஇஷ்யூ பண்ணாதனால அது வந்து ஃபோர்ஃபீச்சர் ஷேர் பாக்ஸ்லேயே இருக்கும். அதை ரீஇஷ்யூ பண்ணதுக்கப்புறம் தான் அந்த அமௌண்ட்டையும் எடுத்து நாம் ஷேர் கேபிட்டலில் போடுவோம். ஓகே,
இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ நிஜமாவே இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஒன்லி தென் நான் என்னென்ன ப்ராப்ளம் அப்லோட் பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன்.